திறமையில வாங்கினோம்னா அது கர்த்தருடைய வார்த்தைக்கு திருப்புவோம். கர்த்தருடைய வார்த்தையை திரும்புவோம். ரோமர் 1:17. ரோமர் 1:17 முதலாவது பகுதி. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாசமுள்ள வாழ்க்கை, விசுவாசத்தோடு வாழுகிற வாழ்க்கை. வேதம் என்ன சொல்லுகிறது? விசுவாசம் இல்லாமல் வருகிற காரியம் யாவும் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஒரு பொருள் வாங்கினா அதை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளணும், அதான் ஆசீர்வாதம். நம்ம முயற்சியில நம்ம திறமையில கடனை உடனே வாங்கினோம்னா அது பெரிய ஆபத்துல கொண்டு போய்விடும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். சரியா? அப்ப இந்த விசுவாசமான வாழ்க்கைக்காக நாம ஜெபிப்போம். பரலோகத்தை நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நல்லவரே, மக்கள் ஸ்தோத்திரம், நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, மக்கள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை சகல சத்தியத்துக்கு நடத்துகிறவர் மக்கள் நன்றி. இது சகல பிரஸ்தாவத்தை பார்க்க நம்முடைய வார்த்தையை மையப்படுத்தீர்கள். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதப்பட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், நன்றி. இப்பொழுது நீர் பேசும் ஆண்டவரே, சபை கூடி வருகிற ஆசீர்வாதத்திற்காக நன்றி. நம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கவனிக்கிறீங்களா? முதலாவதாக, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். வசனம் சொல்லுகிறது, எடுப்போம். மார்க் 9:23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எத்தனை கூடும்? எல்லாமே கூடும். 1-2 இல்ல, உங்க வாழ்க்கையில எல்லாமே கூடும். ரட்சிக்கப்படணுமா? நீங்க ரட்சிக்கப்படணுமா? உங்க புருஷன் ரட்சிக்கப்படணுமா? உங்க கணவன் ரட்சிக்கப்படணுமா? உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படணுமா? உங்க மருமக்கமார் ரட்சிக்கப்படணுமா? உங்க உறவினர்கள் ரட்சிக்கப்படணுமா? நீங்க விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கும் போது அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அப்போஸ்தலர் 16:31 சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. ரட்சிப்பு விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே ரட்சிப்பு உண்டாகும். விசுவாசத்தினாலே ஆசீர்வாதங்கள் உண்டாகும். விசுவாசத்தினாலே சுகம் உண்டாகும். விசுவாசத்தினாலே விடுதலை உண்டாகும். விசுவாசத்தினாலே சமாதானம் உண்டாகும். விசுவாசத்தினாலே சந்தோஷம் உண்டாகும். விசுவாசத்தினாலே இழந்து போன எல்லாவற்றையும் நாளாத்தனையா பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில அது இழப்பா இருக்கட்டும், நஷ்டமா இருக்கட்டும், மரணமா இருக்கட்டும், எந்த காரியமாக சிலர் நம்மளை பகைக்கட்டும், எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக முடியும். கரங்களை தட்டி கத்தரங்க கொடுத்தோமா? ஹல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்பட வேண்டுமானால் விசுவாசிக்கணும். நம்ம உறவினர்கள் ரட்சிக்கப்படணும், பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், குடும்பம் ரட்சிக்கப்படணும், சொந்தங்கள் ரட்சிக்கப்படணும், நண்பர்கள் ரட்சிக்கப்படணும். விசுவாசிக்கணும். விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கும் போது அவர் ரட்சிக்கப்படும். நமக்கு நல்ல ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை வரணுமா? தேவனை விசுவாசிக்க வேண்டும். அவர் விசுவாசிக்கும் போது நம்ம வீட்டை சுற்றிலும் அக்கினி மதில்களால் அவர் சூழ்ந்திருந்து வசனத்தினால் வேலையடைத்து அவர் பாதுகாப்பார். தமது பணிவிடை ஆவிகளை அனுப்பி, தூதர்களை அனுப்பி நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் பாதுகாக்கிற தேவன். பண தேவைக்காக, பொருளாதார தேவைக்காக நாம் ஜெபிக்கணும். அவருடைய தரித்திரமே நம்மளை ஐஸ்வர்யலாக்குறது. அல்லேலூயா. ஐஸ்வர்யத்துக்காக, பணத்துக்காக நம்ம விசுவாசிக்கணும். நம்ம செய்யற வேலையில நல்ல வருமானம் வரணுமா? சம்பள உயர்வு வரணுமா? நம்ம முறுமுறுக்க கூடாது, யாரையும் குறை சொல்லக்கூடாது, குற்றப்படுத்தக்கூடாது. விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கும் போது நமக்கு அற்புதம் நடக்கும். சுகம் வேணுமா? நமக்கு ஆரோக்கியம், நல்ல சுகம் வேணுமா? ஆரோக்கியம். முதலாவது விசுவாசம். மாத்திரை எடுக்கிறது நல்லது, ஆஸ்பத்திரிக்கு போறது நல்லது. இதை ரெண்டையும் செய்யறதுக்கு முதல்ல இயேசுவின் தழும்புகளை விசுவாசிக்கணும். 53:5 இயேசுவின் தழும்புகளினால் குணமாக்கப்பட்டீர்கள். 1 பேதுரு 2:24 இயேசுவின் தழும்புகளினால் குணமானீர்கள் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்ப இயேசுவின் தழும்புகளை விசுவாசிக்கும் போது, இயேசுவின் பாடுகளை விசுவாசிக்கும் போது, இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கும் போது, இயேசுவின் காயங்களை விசுவாசிக்கும் போது நமக்கு சுகமும் ஆரோக்கியமும் உண்டாகிறது. சரிங்களா? அப்ப சொந்தமா வீடு வேணுமா? வீடு கட்டணுமா? அதை விசுவாசிக்கணும், காத்திருக்கணும், பொறுமையா காத்திருக்கணும். சங்கீதம் 2:8 வாக்கு தத்தத்தை பிடித்து ஜெபிக்கணும்.
என்னை கேளும், அப்போ சாதிகளை சுதந்திரமாக பூமியின் எல்லைகளை சொந்தமாக தருவேன் அப்படின்னு சொல்றார். சங்கீதம் 68:6 என்ன சொல்ல, தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. தாவீதுக்கு சொன்னார், உன் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார். அல்லேலூயா. நீ கட்டாத வீட்டிலே குடியிருப்பீர்கள். நம்ம இந்த யூஎம் வீட்டுல பாருங்க எத்தனை வருஷமா குடியிருக்கிறோம். இன்னும் நம்ம உண்மையா இருந்தா, உண்மையா ஊழியம் செய்தால், உண்மையாய் கர்த்தரை நம்பினால், உண்மையா இருந்தா இன்னும் நிரந்தரமாக நம்ம ஜீவன் உள்ள மட்டும் இல்ல தங்கி இருக்கலாம், ஊழியம் செய்யலாம், ஆத்ம ஆதாயம் செய்யலாம், தேவனை ஆராதிக்கலாம். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துக. அல்லேலூயா. விசுவாசிகளாகிய ஆண்டவரை நம்பி கொடிமங்கலம் சுற்றி இருக்கிற கிராமங்கள்ல நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, அவரை பின்பற்றுறீங்க, அவரை ஆராதிக்கிறீங்க. உங்களையும் கர்த்தர் சும்மா விட மாட்டாரு, உங்க சந்ததிகளையும் கர்த்தர் சும்மா விட மாட்டாரு. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் அழைத்த தேவன் சொல்லுகிறார், பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும் சொல்றார். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, உங்க சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். 2ஆம் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அவர் உங்களையும் என்னையும் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் பேரு இயேசு. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். அல்லேலூயா. சொந்த வீடு விடுதலை வேணுமா? செய்வினை கட்டுகள், மாந்திரிய கட்டுகள், தரித்திரம், பிசாசின் பிடிகள், இதுல எல்லாம் விடுதலை வேணுமா? குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகும். இயேசு உங்களை விடுதலையாக்குவார். அவர் விடுவிக்கிற தேவன். விசுவாசிக்கணும். கர்த்தரனை விடுவிப்பார், கர்த்தரை விடுவிப்பார். நான் நீதிமான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் சொல்லப்பட்டிருக்கு. கடன் பிரச்சனையா? கடன்ல இருந்து ஆண்டவர் விசுவாசிப்பார். தேவன் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள், நீங்களோ கடன் வாங்காதிருப்பீர்கள். அல்லேலூயா. ஆமா, எங்களுக்கு சில காரியங்கள், இந்த பிள்ளையோட 4 பிள்ளையோட திருமண காரியங்கள், பேர பிள்ளைகள் வந்த போது பல லட்சங்கள் கடன். பாருங்க, எங்களுக்கு வருகிற வருமானம் கொஞ்சம் போல, ஆனா குடும்பம் ஆயிடுச்சு, பிள்ளை பெத்தாச்சு, வளர்த்து ஆகணும், கட்டி கொடுத்து ஆகணும். அப்ப சில எதிர்பாராத சூழல், பல லட்சங்கள் கடன் ஆயிடுச்சு. எத்தனையோ முறை யூஎம்ஏ அலுவலகத்துல போய் இயக்குனர் ஐயா அவர்கிட்ட உட்கார்ந்து அழுதுருக்கிறேன், பேசியிருக்கிறேன். அவங்களாம் ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. ஆனாலும் தேவனை நோக்கி பார்த்தோம், அநேக முறை விசுவாசித்தோம், செபித்தோம். இன்றைக்கு ஆண்டவர் கடன் இல்லாத வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், கடனே இல்லாத வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். எல்லா கடனும் முடிஞ்சது, ஏதோ இன்னும் கொஞ்சம் நஞ்சம், அதெல்லாம் அதையும் கர்த்தர் பார்த்துக்குருவார். அல்லேலூயா. கடன்களை தள்ளி கர்த்தரை படுத்துவோம். அதே மாதிரி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உங்களை ஒரு நாள் அவர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அவரை விசுவாசிக்கிற எவனும் வெட்கப்பட்டு போவது வேதம் சொல்லுகிறது. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி 61:7, உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும், இரட்டிப்பான பலன் வரும். இரட்டிப்பா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதால் நாளாத்தனையா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். ஆனால் உண்மையா இருக்கணும். நீதிமொழிகள் என்ன சொல்லப்படுது? 28:20, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. சங்கீதம் மத்தேயு 25:21, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, என் ராஜ்யத்துக்குள் வந்து பிரவேசி, நீ கொஞ்சத்திலே உண்மையா இருந்தபடியால் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன். அல்லேலூயா. எல்லைகளை விரிவாக்குற தேவன், தரிசனங்களை விரிவாக்குற தேவன், பொருளாதாரத்தை பெருக பண்ணுகிற தேவன், ஆசீர்வாதத்தை உயர்த்துகிற தேவன். யாக்கோப்பு என்ற திருடன், எத்தன், அவன் திருடங்க, பொய் பேசினவன், பொய் பேசி சவனுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் சுதந்திரித்துக் கொண்டவன், சவனுடைய சொத்தெல்லாம் ஆசீர்வதித்துக் கொண்டவன், சுதந்திரித்துக் கொண்டவன். அவன் கொலைக்கு பயந்து அவன் வனாந்தரத்திலே கடந்து போனான். தேவன் தரிசனமானார். தன் சொந்த மாமன் லாபான் வீட்டுல போனான். அங்கேயும் போய் பல காரியங்களை செய்தான், தில்லுமுள்ளு வேலைகளை செய்தான். இவன் 2 முறை தான் சகோதரனை ஏமாத்தினான். சேஷ்டமாக புத்திரத்தை ஏசானுடைய புத்திர சொல்லித்தான். 2வது ஏசான்னு சொல்லி தாப்புண்ட ஆசீர்வாதம் 2 தடவை தான் ஏமாத்தினான். ஆனால் தன்னுடைய மாமனார் 10 முறை சம்பளத்தை வஞ்சித்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் தேவன் ஒரு கோலும் தடிமாக போட யாக்கோப்பை 2 பரிவாரங்களோடு வரும்படி, மனைவி பிள்ளைகளோடு 2 வேலையாட்கள், ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், குதிரைகள், ஆணைகள், செல்வ செழிப்பு, நகை, வெள்ளி, தங்கம், 2 பரிவாரங்களோடு ஆசீர்வதித்தார். அல்லேலூயா.
இயேசுவின் ரத்தமே இல்லாத அவனுக்கு, இயேசுவின் பலி இல்லாத அவனுக்கு, இயேசுவின் மரணம் இல்லாத அவனுக்கு இரு பரிவாரங்கள் இருக்குமானால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறார், உங்களுக்கு பதிலாக மரித்திருக்கிறார், உங்களுக்கு பதிலாக தரித்திரமாயிருக்கிறார். யாக்கோப்பை பார்க்கிறோம், நீங்களும் நானும் சிறந்தவர்கள், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கரங்களை கட்டி கத்திரப்படுத்துவோம். அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து பயப்படக்கூடாது, இன்னைக்கு இருக்கிற நெருக்கத்தை பார்த்து பயப்படக்கூடாது, இன்னைக்கு இருக்கிற கொஞ்ச வருமானம் கொஞ்ச சம்பளத்தை பார்த்து நம்ம முறுமுறுக்க கூடாது, புலம்ப கூடாது. தேவனை நோக்கி பார்த்து நம் முகங்கள் பிரகாசம் அடைய வேண்டும். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போன்ற வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். வீடு வேணுமா விசுவாசிக்க, சுகம் வேணுமா விசுவாசிக்க, ஆரோக்கியம் வேணுமா விசுவாசிக்க, சொந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுமா விசுவாசிக்க, பணம் வேணுமா விசுவாசிக்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இரண்டாவது, உங்கள் விசுவாசமே உங்கள் விசுவாசத்தின்படிதான் ஆகும். அல்லேலூயா. தேவன் அற்புதம் செய்யணும்னா, தேவன் குறைகளை நிறைவேற்றணும்னா பரலோகத்திலிருந்து இயேசு இறங்கி வர மாட்டார். அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி எல்லாம் செஞ்சுட்டு என்னை நோக்கி பார்த்து பிழைங்கன்னு போயிட்டாரு. இன்னும் அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு இறங்கி வரமாட்டார். விசுவாசித்தால் அற்புதம் நடக்கும், விசுவாசித்தால் ரட்சிப்பு உண்டாகும், விசுவாசித்தால் வீடுகள் கட்டப்படும், விசுவாசிகள் பிரச்சனைகள் முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. மத்தேயு எடுத்துக்கொள்வா. மத்தேயு 15ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். மத்தேயு 15ல என்ன சொல்றாரு பாருங்க. 15ஆம் அதிகாரத்துல 28, 30, 31. மத்தேயு 15ல 28, 30, 31. 28 இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். 30, 31. அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையான, ஊனர் முதலிய அநேக திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்தில் வைத்தார்கள். அவர்களை அவர் சுத்தமாக்கினார். ஊமையர் பேசுகிறதையும், ஊனர் சுத்தமடைகிறதையும், சப்பானிகள் நடக்கிறதையும், குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் விசுவாசிக்கணும். எனக்கு படிப்பு கிடையாது, நல்ல ஆங்கில நாலேஜ் கிடையாது, பிறவியிலேயே செவிடு. சரியா? பிறவியிலே செவிடு. 34 வயசுல ஆண்டவர் என் காதை கேட்கும்படி அற்புதம் செய்தார். அல்லேலூயா. படிப்பறிவில்லாத என் மனைவியை கர்த்தர் ரட்சித்தார். என் பிள்ளைகளை திக்குவாரிகளை மாத்தினார். இந்த மாதிரி எல்லாம் மாத்தினார். அவர் அற்புதங்களின் தேவன், ஆச்சரியமான தேவன், குறைகளை நிறைவாக்குற தேவன். உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடியெல்லாம் உனக்கு நடக்கும். எதை விரும்புகிறீர்களோ அது நடக்கும். இப்ப நம்ம வாசித்த சங்கீதம் 20ஆம் சங்கீதத்தை 4 என்ன சொல்லப்பட்டிருக்கு? உன் மன விருப்பத்தின்படியெல்லாம் செய்து உன் ஆலோசனைகளை நிறைவேற்றுகிற கர்த்தர், அவர் பேர் இயேசு. கரங்களை தட்டி கத்திரமா. அல்லேலூயா. உங்கள் விசுவாசம் பெரிது, நீங்கள் விரும்புகிறபடி நடக்கும். நீங்க எதை விரும்புகிறது நடக்கும். சுகமும் ஆரோக்கியம் வேணுமா? ஏசாயா 53:5 இயேசுவின் தழும்புகளினால் உங்களுக்கு சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு. 1 பேதுரு 2:24 நான் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறபடியால் அவர் தாமே நம்முடைய பாவத்தை சுமந்தார், அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. மார்க் 5:34 என்ன சொல்லப்பட்டிருக்கு? மார்க் 5 எடுத்துக்கொள்ளுங்க. மார்க் 5:34 ஒரு அற்புதமான வசனம். 5:34 என்ன சொல்லப்பட்டிருக்கு? இயேசு அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்க சுமாரு. 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவள், எத்தனையோ பணங்களை செலவழித்து சுகமாகல, வஸ்திரத்தை தொட்டு சுகமானால் சொல்றார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, இனி நீ சமாதானத்தோடு, இனி உனக்கு வேதனை கிடையாது, இனி தரித்திரம் கிடையாது, உனக்கு ஏழ்மை கிடையாது, என்ன தொட்டுட்ட பாத்தியா, உனக்கு இனி தரித்திரமே கிடையாது அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. மார்க் மத்தேயு 8:13 என்ன சொல்றாரு? மத்தேயு 8:13 அந்த 100க்கு அதிபதியை பார்த்து சொல்றாரு. 100க்கு அதிபதி
வேலைக்காரனை சுகமாக்குறாரு. 100 ஆண்டுகளே, நீங்க என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரம் அல்ல, நீ என் வீட்டுக்கு வர வேண்டியல. நான் வான்னு சொன்னா 100 பேர் வருவான், நான் போன்னு சொன்னா 100 பேர் போவான். ஆனா நீ என் வீட்டுக்கு வர, இங்க இருந்த ஒரு வார்த்தை சொல்லுவோம், என் வேலைக்காரன் சுகமாகணும் சொல்றாரு. உடனே சோமானோன்னு மத்தேயு 8:13 சொல்றாரு, பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன், நீ விசுவாசித்தபடியே உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகும் அப்படின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 9:29 இருக்கு. மத்தேயு 9ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லப்படுது பார்ப்போம். மத்தேயு 9ல மத்தேயு 9:29-30. அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையார்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளிட்டார். உங்களுடைய விசுவாசத்தின்படியே உங்களுக்காக என்ன சொல்றாரு? உன் விசுவாசத்தின்படியாக கடவது, உன் விசுவாசத்தின்படியே ரட்சிப்பு உண்டாகும், உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடியெல்லாம் நமக்கு நடக்கும், உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவது அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. ஆனா அப்படியா நாம விசுவாசிக்கணும். சுகம் வேணுமா விசுவாசிங்க, ஆரோக்கியம் வேணுமா விசுவாசிங்க, பெரிய வீடு கட்டணுமா விசுவாசிங்க, எல்லாம் கர்த்தர் தருவார். கையின் நம்ம வேலை செஞ்சு சம்பாரிச்செல்லாம் வீடு வாசல் கட்ட முடியாது, நல்லா தெரிஞ்சுக்க. வேலை செஞ்சு சம்பாரிச்செல்லாம் இடம் வாங்க முடியாது. இன்னைக்கு ஒரு செண்டு 6 லட்சம் விற்குது. கிராமத்துல டவுன்ல ஒரு செண்டு 17 லட்சம் விற்குது, 50 லட்சம் கூட ஒரு செண்டு விற்குது. இந்த காலகட்டத்துல வேலை செஞ்சு சம்பாரிச்செல்லாம் ஒரு சென்ட் நிலமும் வாங்க முடியாது, வீடும் கட்ட முடியாது. ஆனால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு வீடு கிடைக்கும், விசுவாசிக்கிறவனுக்கு நிலம் கிடைக்கும், விசுவாசிக்கிறவனுக்கு பணம் கிடைக்கும், விசுவாசிக்கிறவனுக்கு சுகம் கிடைக்கும். நீ கட்டாத வீட்டுல குடியிருப்பாய், நீ நடாத மரத்தின் கனியை புசிப்பாய், நீ வெட்டாத துறவின் தண்ணீரை குடிப்பாய். கரங்களை தட்டி கர்த்தரமா பார்த்துங்க. அல்லேலூயா. நம்ம இந்த குடிமங்கலத்துலதான் இந்த 15 வருஷமா 20 வருஷமா நாங்க கட்டாத வீட்டுல நாங்க குடியிருக்கிறோம், நாங்க போடாத ஊற்றுக்கண் போர் தண்ணியை நாங்க குடிக்கிறோம், நாங்க நடாத மரத்தின் கனியை சாப்பிடுறோம். அல்லேலூயா. இந்த சீத்தாப்பழம் பாருங்க, சீத்தாப்பழம் இருக்கு, 3 பழம் இருக்கு இந்த காம்பவுண்டுக்குள்ள, UM காம்பவுண்டுக்குள்ள இந்த சீத்தாப்பழம் மரம் 3 காம்பவுண்ட் இருக்கு. ஒவ்வொரு பழமும் ஆரஞ்சு பழம் மாதிரி சீத்தாப்பழம் தொங்குது. நாங்க அதை நாங்க நடவே இல்லை. பேர்ச்ச மரம், இஸ்ரேல் தேசத்துல விளையிற பேர்ச்ச மரம் 1, 2, 3, 4 மரம் இருக்கு UM காம்பவுண்ட்ல. நாங்க நடல, பராமரிக்கல, அதான் முளைச்சு அதான் வந்துகிட்டு இருக்கு. இப்ப UM மேனேஜர் கூட என்னையா பேர்ச்ச மரம் எல்லாம் வச்சிருக்கீங்க, எங்களுக்கு ஒரு மரம் கொடுங்கன்றார். நாங்க நடவே இல்லை. சீத்தாப்பழம் மரம் நாங்க நடவே இல்லை. எலுமிச்சம் மரம் நாங்க பாருங்க காய்ச்சி தொங்குது. பாருங்க, எல்லாமே நாங்க நடாத மரத்தின் கனியை புசிப்பீர்கள். அதே மாதிரி பச்சதாபம் இல்லை, எல்லாருக்குமே அப்படி விளையும். அல்லேலூயா. முருங்கை மரம் பாருங்க ஆடைக்கும் கோடைக்கும் விளைஞ்சிக்கிட்டு இருக்கு. தேங்காய் மரம் பாருங்க ஆடைக்கும் கோடைக்கும் விளைஞ்சிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. கட்டாத வீட்டில் குடியிருப்பீர்கள், வெட்டாத துறவின் தண்ணீரை குடிப்பீர்கள், நடாத மரத்தின் கனியை புசிப்பீர்கள். இதை செய்கிறவர் தேவன், அவர் பேரு இயேசு. கரங்களை தட்டி கர்த்தரை படுத்துங்க. அல்லேலூயா. 3வது காரியம், சின்ன விசுவாசம் மலை போன்ற ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். சின்ன விசுவாசம் மலைகளை பெயர்க்கும். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு சுவிசேஷம் 17. மத்தேயு 17ல 19-20. அப்பொழுது சீஷர்கள் இயேசுவிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினால் தான். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவரை விட்டு புறப்பட்டு போய் என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்ல. ஒரு காரியம் கூட நீங்க விசுவாசித்தா, கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தா போதும், மலைகளை பெயர்க்க முடியும். இதே மார்க் 11:22-23 தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடி ஆகும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். சொல்லுங்க, அவன் சொன்னபடி ஆகும். சொல்லுங்க,
நான் சொன்ன இயேசுவின் நாமத்தினால நான் சொன்னபடியே ஆகும். நான் இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறபடியே நடக்கும். இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகும். இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகள் ஓடும். இயேசுவின் நாமத்தினாலே கடன் பிரச்சனை மாறும். இயேசுவின் நாமத்தினாலே வீடுகள் கட்டப்படும். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாதம் உண்டாகும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரச்சனைகள் வரும்போது பிரச்சனைகளை பார்த்து பயப்படக்கூடாது. பிரச்சனைகளை பார்த்து பயப்படக்கூடாது. கடன் வரும்போது பிரச்சனை வரும்போது அதை வீட்டுக்குள்ள பேசவே கூடாது. பிரச்சனைக்கு பதிலாக இருக்கிற வார்த்தைகளை எடுத்து, தேவனுடைய வார்த்தைகள் எடுத்து வாயில பேசணும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயினால் பிறப்புகிற ஒவ்வொரு வார்த்தையில பிழைப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பிரச்சனைகளுக்கு பதிலாக இருக்கிற தேவனுடைய வார்த்தையை பேசணும். வியாதி வருதா, இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே ஆரோக்கியமா இருக்கிறேன். கடன் இருக்குதா, தேவனை ஆசீர்வதிக்கிறார், நான் அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நானும் கடன் வாங்காத இருப்பேன். குறைகள் இருக்குதா, என் தேவன் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இம்மையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி பேசணும். இப்படி வார்த்தைகளை பேச 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 தடைகள் மாறும், கலக்கங்கள் மாறும், கவலைகள் மாறும், வேதனைகள் மாறும், பலவீனம் மாறும், வியாதி மாறும். ஒரு நேரம் வரும்போது நம்ம டாப்ல உயர்ந்த நிலையில இருப்போம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பார். இஎம்ஐ நம்ம இந்த ஏரியாவில் 2002 ஆரம்பித்த போது கிறிஸ்தவர்கள் கிடையாது, தேவாலயங்கள் கிடையாது. நம்மளை சுற்றி நினைக்க நிறைய ஊழியங்கள் வந்து கொண்டிருக்கிறது, நிறைய ஆலயங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இருந்த போதிலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் கைவிட மாட்டார், மறக்க மாட்டார். அந்த அஸ்திவாரத்தை மறக்க மாட்டார். ஆரம்பத்தில் வடித்த கண்ணீரை மறக்க மாட்டார். 126ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வசனம், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். இந்த இஎம்ஐ, இந்த டிவிஷன்கள் சிறுசா இருக்கிற இந்த எல்லைகள் விரிவாகும், பெரிய இடமா மாறும், பெரிய சபையாய் மாறும். நமக்கு பிறகு இன்னொரு ஊழியக்காரன் கூட வரலாம். 1000-16,000 ஜனங்கள் தேவனை கூடி ஆராதிப்பார்கள். அதுதான் நம்முடைய தரிசனம், அதுதான் நம்முடைய ஜெபம். நம்ம ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதற்கு தேவன் ஒரு நாளும் விடமாட்டார். இன்னைக்கு மறுதளிக்கிறவர்கள், இன்னைக்கு முறுமுறுக்கிறவர்கள், இன்னைக்கு பரியாசம் பண்ணுகிறவர்கள், இன்னைக்கு இந்த ஆலயத்தை சுற்றிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் ஒரு நாளைக்கு தேவனை ஏற்றுக்கொள்வார்கள், தேவனுக்காக வாழ்வார்கள், தேவனை ஆராதிப்பார்கள். எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. அல்லேலூயா. நாம சோர்ந்து போகாமல் விசுவாசிக்க வேண்டும், சோர்ந்து போகாமல் செபிக்க வேண்டும், சோர்ந்து போகாமல் நன்மை செய்ய வேண்டும், சோர்ந்து போகாமல் வேலைகளை செய்வோமானால் ஏற்ற காலத்திலே அறுவடை மிகுதியாய் வரும். அல்லேலூயா. கடைசியாக 4வது காரியம், விசுவாசம் வந்த பின்பு நமக்கு கஷ்டங்கள், வறுமைகள், பலவீனங்கள் எல்லாம் மாறி போகும். பவுல் சொல்றார், கலாத்தியார் இருப்போம், செபிப்போம், செபிக்க போறோம். கலாத்தியார் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கலாத்தியார் 3ஆம் அதிகாரத்துல பவுலடியார் என்ன எழுதி வைத்திருக்காரு பாருங்க. கலாத்தியார் 3ஆம் அதிகாரம் வசனம் 13-14 முதல் வாசிப்போம். கலாத்தியார் 3 எடுத்துக்கொள்ளுங்க, வசனம் 13-14. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு, நல்ல கலைஞ, புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆபிரகாமை போல ஒரு பெருக்கம், சபை வளரும், சபை பெருகும், நாளுக்கு நாள் வரும். மந்தை பெருகுவது போல மனிதர்களை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. சபை வளரும், கொடிமங்கலத்துல வளரும், மலைப்பட்டியில வளரும், கிளைகள் எழும்பு, சீசர்கள் பெருகுவார்கள். கர்த்தர் விடவே மாட்டார். கொண்டு வந்த எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், இங்க நம்ம பிளான் பண்ணியா வந்தோம் கிடையாது. தேவன் கொண்டு வந்தார். இந்த ஜனங்களுக்கு தேவன் தேவை, கொடிமங்கலத்துக்கு தேவன் தேவை, சுற்று கிராமங்களுக்கு தேவன் தேவை என்று சொல்லி இங்கே ஊழியக்காரனை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய தரிசனங்களை நிச்சயமாக நிறைவேற்றுவார். விசுவாசம் வந்த பின்பு எல்லாமே மாறும். கலாத்தியார் 3:25, 26, 27
கலாத்தியார் 3:25, 26, 27. விசுவாசம் 25. விசுவாசம் வந்த பின்பு, நல்லா கவனிங்க, விசுவாசம் வந்த பின்பு நாம் நம் உபத்திரவத்திற்கு கீழானவர்கள் அல்ல. நல்லா கவனிங்க, விசுவாசம் வந்த பின்பு உபத்திரவத்துக்கு நம் கீழானவர்கள் அல்ல, பாவத்துக்கு நம்ம கீழானவர்கள் அல்ல, சாபத்துக்கு நம்ம கீழானவர்கள் அல்ல. வசனம் 26, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரர்களா இருக்கிறீர்கள். யாருடைய? தேவனுடைய பிள்ளை. சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை. யோவான் 1:12 சொல்லப்படுது. அன்றியும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். கரங்களை தட்டி கத்திரப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கடைசியாக கலாத்தியார் 3:27 வசனம், ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள். அல்லேலூயா. நீங்களா குட்டி தேவர்களா இருக்கிறீங்க. குடிமங்கலத்தில் இருக்கிற சுற்று கிராமத்துக்கு நீங்கள் யாரு? தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் குட்டி தேவர்களா இருக்கிறீர்கள். இயேசுவுக்குள்ளாக இருக்கிறீர்கள், இயேசுவை போல இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கை செழிக்கும், உங்க பிள்ளையுடைய வாழ்க்கை செழிக்கும், உங்களுடைய சந்ததியுடைய வாழ்க்கை செழிக்கும். இன்னைக்கு இருக்கிறது மாதிரி நீங்கள் இருக்க போறது கிடையாது. நீங்கள் வாளாக்காமல் தலையாக்கப்படுவீர்கள், நீங்கள் கீழாகாமல் மேலாக்கப்படுவீர்கள். நீங்கள் அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள், நீங்களோ கடன் வாங்க மாட்டீர்கள். நீங்கள் கட்டாத வீட்டில் குடியிருப்பீர்கள், நீங்கள் வெட்டாத துறவின் தண்ணீரை குடிப்பீர்கள், நீங்கள் நடாத மரத்தின் கனியை புசிப்பீர்கள். இதை செய்கிற தேவன் கல்வாரி சிலுவையில தம்முடைய சொந்த குமாரனையே கொடுத்தவர். கல்வாரி சிலுவையை சுமந்து பாடுபட்டு நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரணத்தை ருசி பார்த்த தேவன் உங்களுக்கும் எனக்கு இவ்விதமான சீரை நற்சீரை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிப்போம், ஜெபிப்போம், எழுந்து ஜெபிப்போம். சிங்க கொட்டைகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்க கொட்டைகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்க கொட்டைகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அற்புதமான காலை வேலைக்காக நன்றி. சபை கூடி வருகிற ஆசீர்வதித்திற்கு நன்றி. வந்திருக்கிற சிறுவர்கள், வாலிபர்கள், முதியோர்கள் குடும்பத்திற்காக நன்றி. கர்த்தாவை மந்தை பெருகுவது போல மனிதர்களை பெருக பண்ணுகிறீர். நாளுக்கு நாள் நாங்கள் விருத்தி அடையும்படி செய்கிறீர். உமக்கு நன்றி. ஆராதனை ஆசீர்வதித்தீர், உடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி கர்த்தா எங்களுக்குள் காணப்படுகிற ஆண்டவரை குறைகளை நிறைவாக்க போகிறீர். உமக்கு நன்றி. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழுங்குவோம் சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரை ஜனங்களுக்குள் காணப்படுகிற எங்களுக்குள் காணப்படுகிற அவ்விசுவாசங்களை எல்லாம் நீக்கி போட்டு விசுவாசத்தின் வரத்தினால் எங்களை நிரப்பும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். விசுவாசத்தின் ஆவிய உடையவர்களாய், விசுவாச வார்த்தை உடையவர்களாய் எங்களை நிரப்புங்கப்பா. எங்கள் வாயை ஆசீர்வதிங்க, எங்கள் இருதயத்தை ஆசீர்வதிங்க, எங்கள் கண்களை ஆசீர்வதிங்க. எங்களுடைய கண்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரே நோக்கி பார்க்கும்படி எங்கள் கண்களை ஆசீர்வதிங்க. ஜனங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். வேதத்திற்கு அதிசயங்களை காணும்படி எங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். எங்கள் கண்கள் திறக்கப்படும்படியா ஜெபிக்கிறேன். நாளுக்கு நாங்கள் விருத்தி அடைந்து ஆண்டவரை வளர்ந்து அடைந்து பூமிக்கு உப்பாக உலகத்துக்கு வெளிச்சமாக சாட்சி உள்ளவர்களாய் வாழ என் தேவனாய கர்த்தர் உதவி செய்யும். எங்களுக்கு விரோதமாய், ஜனங்களுக்கு விரோதமாய், ஆண்டவரை சபைக்கு விரோதமாய் ஆண்டவரை கிழிசிற எல்லா பலவங்களை இயேசுவின் நாமத்திலே கட்டுகிறோம். அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்திலே கட்டுகிறோம். தரித்திர பிசாசை இயேசுவின் நாமத்திலே சபித்து நிர்மூலமாக்குறோம். கடன்கார ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே சபித்து நிர்மூலமாக்குறோம். வியாதி பலவீனங்களை கொண்டு வருகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே சபித்து கட்டுகிறோம். பாவத்தின் வல்லமைகள், சாபத்தின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாக்குறோம். செய்வினை கட்டுகள், ஆண்டவரை பில்லிசூனிய ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே சபித்து கட்டுகிறோம். போராமை எரிச்சலின் ஆவிகள், வஞ்சன் தூசணத்தின் ஆவிகள், ரகசிய பாவத்தை உண்டு பண்ணுகிற இச்சையின் ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே சபித்து நிர்மூலமாக்குறோம்.
தேவனுடைய ஆசீர்வாதங்களை இயேசு நாமத்திலே கட்டவிழ்க்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யும்படி பணிபடை ஆவிகளை, தேவ தூதர்களை இயேசு நாமத்திலே கட்டவிழ்த்து விடுகிறோம். எங்களை சுற்றி இருக்கிற சிறுவர்கள், வாலிபர்கள், முதியோர்கள், கிராமங்கள் குடும்பமாய் ரட்சிக்கப்பட போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மந்தை பெருகுவது போல மனிதர்களை பெருக பண்ணுகிற தேவன், எங்களை கனப்படுத்துகிற தேவன், எங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன், வார்த்தையை அங்கீகரித்த தேவன் ஆண்டவரே. நிறைவான பலனை கொடுக்கப்படுவதற்காக நன்றி. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, நீரே பெரியவர், பெரிய காரியங்களை செய்ய போறீர் ஆண்டவரே. ஜனங்களுடைய ஆண்டவரே, உம்மை கண்டுகொள்ள நீ செய்ய போற காரியங்களுக்காக நன்றி. மகத்தான காரியங்களை செய்ய போறதற்காக நன்றி. பயங்கரமான காரியங்களை செய்ய போறீர், உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இம்மட்டே எங்களுக்கு உதவி செய்ய முற்றுமுடி எங்களுக்கு உதவி செய்ய போறதற்காய் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உங்க நாமத்தை உயர்த்துறோம், உங்க நாமத்தை மகிமைப்படுத்துறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பல் கொடுத்ததற்காக நன்றி. எல்லா துதி கனம் மகிமையில்லாம ஒருவருக்கே செலுத்துறோம். எங்கள் மீட்பர் ரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமோட பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்பும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் தங்கி இருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு போய் வர கடவோம். God bless you, God bless you, God bless you.